ஆஸ்ட்ரோ டிவி அனுசய நேயர்களுக்கு வணக்கம். உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவானினுடைய வக்ரகாலம் என்னென்ன பலன்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சனி பகவான் குரோதி வருடம் ஆனி மாதம் 15ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 136 நாட்கள் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வார். ஆங்கில தேதிக்கு 29/6/2024 முதல் 15/11/2024 வரை இந்த 4.5 மாதங்களும் மிதுனராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வதனால மிதுனராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக வக்ரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்ரம் என்கிறோம். ஆனால் வக்ர காலங்களில் கிரகங்கள் உண்மையில் பின்னோக்கி செல்வதில்லை. அதே போல சூரியன் என்ற ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தான் வக்ரநிலை பெறுவார். அதே போல சூரியன் என்ற ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவார். பொதுவாக வக்கர காலங்களில் கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த காலங்களில் சூரியனை விட்டு அந்த கிரகம் வெகு தூரத்தில் இருக்கும். சூரியனுடைய கட்டுப்பாட்டை மீறி அந்த கிரகம் சுயவேகத்தில் சுற்றும். ஒரு கிரகம் தன்னிச்சையாக சுயவேகத்தில் சுற்றக்கூடிய காலகட்டத்தில் அந்த கிரகங்கள் பலம் கூடுதலாக அந்த கிரகங்களுக்கு இருக்கும். அப்போ வக்கர காலங்களில் சனி பகவான் மிகுந்த பலமோடு அந்த காலகட்டத்தில் இருப்பார். மேலும் வக்ரம் பெற்ற கிரகம் தங்களது இயற்கை தன்மைக்கு நேர்மாறான பலன்களை கொடுக்கும். அதாவது இன்னும் சொல்ல போனால், பாவ கிரகங்கள் வக்ரம் பெற்றால் சுப பலனையும், சுப கிரகங்கள் வக்ரம் பெற்றால் பாவ பலனையும் செய்யுமா. அப்ப இயற்கை பாவ கிரகம் சனி பகவான் அவர் வக்ரம் பெறும் பொழுது சுப பலன்களை அள்ளி கொடுப்பார். அப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரநிலை பெறுவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பொதுவா ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது சிறப்பில்லை. கோச்சாரத்தில் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னா, பொதுவாக கோச்சாரத்தில் 9ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் சஞ்சாரம் செய்யக்கூடாது. ஆனால் வக்ரம் பெறும்பொழுது அந்த பாவத்தன்மை எதுவுமே இருக்காது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. சனி பகவானால எந்த ஒரு நற்பலன்களும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் அதே அவர் வக்ரநிலை பெறும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள். இதுக்கு முன்னால் நிறைய பேருக்கு பாருங்க, விபத்து, கண்டம், காயம், வாழ்க்கையில் தடுமாற்றங்கள், தேவையற்ற வழக்குகள், பணவரவுள்ள தடை இதெல்லாம் இருக்கும். ஆனால் வக்ர காலங்களில் அந்த பிரச்சனைகள் இருக்காது. வக்ர காலங்களில் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா பலம் கூடுதலாக இருக்கும் பொழுது அந்த பலன்களை உறுதியாக செய்யும். கொஞ்சம் தாமதமாக செஞ்சாலும் பலன்களை உறுதியாக செய்யும். சரி, 8ஆம் அதிபதி வக்ரம் பெறுகிறார். தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தீராத வழக்குகள் தீரும். இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரநிலை பெறக்கூடிய காலகட்டத்தில் இந்த 4.5 மாதங்களும் சில இழுபறியாக இந்த காரியங்கள் நடக்குங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதே போல சொந்த பந்த பகை மாறும் இந்த காலகட்டத்தில். அதே போல உடல் ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதே போல பாக்கியாதிபதி வக்ரநிலை பெறுகிறார். வெளிநாடு சார்ந்த பயணங்கள் இந்த காலகட்டத்தில் நன்மை தரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல சனி வக்ரநிலை பெறுவது அயல்நாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அயல்நாட்டில் பாருங்க, நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஒரு சம்பளத்தில் அமரக்கூடிய பாக்கியங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே போல பண வரவுல நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். முக்கியமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும் இந்த வக்கர காலங்களில். ஏன்னா 9ஆம் இடமும் தனத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம், பணவரவை அதிகம் குறிக்கக்கூடிய ஒரு இடமும் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம். 9ஆம் இடம் லட்சுமி ஸ்தானம். அப்போ அந்த இடத்துல ஒரு கிரகம் வக்ரநிலை பெறும் பொழுது அந்த பணம் இன்னும் கூடுதலாக இருக்குங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பண வரவுல நல்ல ஒரு திருப்தியை பார்க்க முடியும். அதே போல தகப்பனாருக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும். மேலும் பாக்கியாதிபதி வக்ரம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு பொது காரியம், பொது சேவையில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்புகளை கொடுக்கும். அதே போல எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா சனி பகவான் நேரடியாக ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வை செய்தார். கணவன் மனைவிக்குள்ள அந்த உறவுங்கிறது ஒரு சரியாக இருந்திருக்காது. ஆனால் இந்த வக்கர காலங்களில் கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்.
அதே போல் ஒரு வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு பாருங்கள் நிறைய சங்கடங்கள் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள். வேலையாட்களால் லாபம் கிடைக்கும். அதே போல் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர காலங்களில். அதே போல் இந்த 3ஆம் இடத்தை சனி பகவான் வக்கரம் பெற்று பார்க்கறதுனால புதுசாக ஆபரணம் எடுக்க முடியும். வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் எடுக்க முடியும். அதே போல் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த அந்த பகைகள் மாறும் இந்த காலகட்டத்தில். மிதுனராசிக்காரர்களுக்கு பாருங்க 9ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது சிறப்பு. அதே போல கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும் இந்த காலகட்டத்தில் மிதுனராசிக்காரர்கள். இந்த எதிரி தொல்லையெல்லாம் குறையும் மிதுனராசிக்காரர்களுக்கு. அதே போல இந்த லாபத்தில் நஷ்டங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி 9ஆம் இடத்துல சனி இருக்கும்போது எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறைங்கிறது இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் லாபம் அதிகரிக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு. ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் லாபங்கள் பெருகும். சில கஷ்டங்களுக்கு, அதாவது விடை தெரியாத சில விஷயங்களுக்கு விடை தெரியுங்க மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரநிலை பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில். அப்போ மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர காலம் ஒரு சிறப்பான காலம். இந்த காலகட்டத்தில் பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு யோகமான காலங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். மேலும் மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க குரு பகவான் 12ஆம் இடத்துல தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல 10ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல கேது. இப்போ 4ஆம் இடத்துல கேது இருப்பது பாருங்க தாயார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். 10ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது தொழில் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே போல 12ஆம் இடத்துல குரு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் சுப செலவுகள் செய்யறது, ஒரு வீடு கட்டுறது, ஒரு இடம் வாங்கிறது, ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறது, இது போன்ற ஒரு நற்பலன்கள்லாம் உங்களுக்கு குரு பகவான் கொடுத்து கொண்டிருப்பார். அப்போ சனியினுடைய வக்கரகாலம் பாருங்க, சனி வக்கரம் வரும்பொழுது அவர் பாவத்தன்மையை முழுவதுமாக இழந்து மக்களுக்கு சுப பலன்களை அள்ளி கொடுப்பாராம். அப்போ ஒரு முதன்மை பெற்ற திரிகோணத்தில் சனி பகவான் வக்கரநிலை பெறும்போது அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். ஏன்னா 9ஆம் இடம் லட்சுமி ஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம். அந்த இடத்துல ஒரு கிரகம் வளம் பெறுது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போ மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான காலம். எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா நன்மையில முடியும். இந்த பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரநிலை பெறுவது அவ்வளவு சிறப்பான பலன்களை இந்த காலகட்டத்தில் மிதுனராசிக்காரர்கள் பார்க்க முடியும். மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வக்கரகாலம் ஒரு சிறப்பாகவே இருக்கும். அதே போல உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கெல்லாம் அந்த மேலதிகாரிகள் தொல்லை மாறும். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் மாறும். அரசியல் இருப்பவங்களுக்கு ஒரு புதிய திருப்புமுனை ஏற்படும். புதிய பதவிகள் தேடி வரும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உயர்கல்வியில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டு இருந்தார். இப்போ வக்கரநிலை பெறுவதனால அந்த கலை சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். அப்போ மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான காலங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வக்கரம் சிறப்பு. ஏன் அப்படின்னா இப்போ ஏற்கனவே 9ல் சனி இருந்தார். 9ஆம் இடத்துல அதுவும் கோணத்தில் பாவக்கரங்கள் என்னைக்குமே பார்த்தீங்கன்னா கெடுபலன்களை கொடுக்கும். ஆனால் வக்கர காலங்களில் நன்மையை தரும். அப்போ மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர காலம் ஒரு சிறப்பான காலம். மிதுனராசிக்காரர்களுக்கு நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்ல முடியும். மிதுனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரநிலை பெறுவது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்வியையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.